லட்டு இஷ்யூ பற்றி நிறைய விஷயம் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸு, அது இல்லாமல் ஆர்டர்ஸு, அது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறோம், திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யாரெல்லாம் அட்வர்டைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு எடுக்க போகிறோம், திருப்பதி தேவஸ்தானம் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணாமல் போனாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் இதை கையாண்ட விதமே சரியில்லை, கடவுளையும் பாலிடிக்ஸையும் ஒன்று சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் வந்து திருப்பதி லட்டு, அதாவது கோயில் கிடையாது, திருப்பதி லட்டுல வச்சு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இப்போ புதுசாக திருப்பதி கோயிலில் உண்டியில் திருப்பதியில் இருக்க காணிக்கையிலையும் ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்ற இஷ்யூ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆந்திர பிரதேஷோட டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தினத்தந்திக்கு வந்து ஒரு அழகான இன்டர்வியூ கொடுத்தார். உண்மையாலுமே ஒரு 47 மினிட்ஸ் இன்டர்வியூ. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு எலிகண்டான ஆன்சர்ஸு, எந்த இடத்துலையும் வந்து ஒரு கோவப்படலை, நிறைய கற்றுக்க வேண்டியிருந்தது. அவரோட வயசுக்கு, அவரோட அரசியல் அனுபவத்துக்கு கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. எஸ், அந்த 47 மினிட்ஸ் வீடியோவும் பார்த்தேன். ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அதாவது நம்ம ஜேர்னலிஸ்ட் எப்படி கேள்வி கேட்பாங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். பட் ஆனால் வந்து அதுக்கு பெருசாக ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அது ரொம்ப சாஃப்ட் கேராக ஹேண்டில் பண்ணது எல்லாமே அழகாக இருந்தது. அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை தான் இப்போ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் சர்க்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. This Prayashchit Diksha is the commitment to take forward the Sanatana Dharma Parirakshana Board is very essential. That is art of the day. This kind of occurrences, any kind of desecration. அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே தான் இந்த திருமலா தேவஸ்தானத்தில் இருக்க கான்ஸ்டிடியூன்சியை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மாமா, அப்புறம் ரிலேட்டிவ்ஸு, அவங்கள தான் வந்து இந்த அஃபிஷியல்ஸாக போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நீங்கள் தான் இந்த கான்ஸ்டிடியூன்சியை மேக் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் பரிந்துரை பண்ணி ஆப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் கூட இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எப்படி சொல்கிறது, எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கமிட்டி மேக் பண்ணல. நீங்கள் ஆட்சியில் வந்த பிறகு நீங்கள் ஏற்படுத்தின ஒரு கமிட்டி தான். ஸோ ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் அவர்கள் வந்து டைரக்டாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. பாயிண்ட் 2, நந்தினி மில்க். இப்போ வந்து ஆட்சிக்கு திருப்பி வந்த பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து நந்தினி மில்க் இம்போர்ட் ஃப்ரம் மைசூர், கர்நாடகா, இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெய், அதோட நெய் தான் கொடுக்குறாங்க. இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் அதை வச்சு தான் லட்டு செய்கிறாங்க. இந்த 4.5 வருஷம் 5 வருஷம் வந்து அந்த கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நந்தினி மில்க் வந்து அந்த கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொன்னாங்களாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு ஒரு இடத்துல வாங்குறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் அதில் அடல்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக நந்தினி மில்க் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி நந்தினி மில்க் வந்து நாங்கள் இது ஒரு ப்ராஃபிட்டுக்காக கொடுக்கல, உண்மையாலுமே ஒரு கோயிலுக்கு லட்டு செய்கிறன்றதுக்காக வந்து ஒரு ப்ராஃபிட்டை எங்களோட இதுலேருந்து கம்மி பண்ணிட்டு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போ 3வது பாயிண்ட்ல என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு நடக்குதுன்னு நாங்கள் வெளியில் சொல்கிறோம், நீங்கள் அதை வந்து இல்லை நான் பார்க்குறேன், இல்லை என்னன்னு நான் விசாரிக்கிறேன், என்னோட கான்ஸ்டிடியூன்சி கீழே தான் வந்து இந்த கமிட்டியை உருவாக்கினேன், என்னோட மாமா என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நான் என்னன்னு செக் பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டுட்டு எடுத்த உடனே டினையல் மோட், இல்லை அது நாங்கள் கிடையாது, நாங்கள் விசாரிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூன்சி இல்லை கவர்மெண்ட் நடத்துறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் இன்னொரு பாயிண்ட்டையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக பார்க்கப்படுறது என்னன்னா, ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஆர்டிஃபிஷியலாக ஹைப் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு, டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே எந்தவித யோசனையும் இல்லாமல் பவன் கல்யாண் அவர்கள் ஆமாம், இந்த 4 to 5 இயர்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க, டிமாண்ட் கிரியேட் பண்ணுறாங்க திருப்பதியில். அதுக்கெலாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பணம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஏதாவது ஒரு டொனேஷன் இல்லை டோக்கன் ஏதாவது வாங்குறாங்கன்னா 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. மீதி எல்லாமே அன்கவுண்டபிள் அக்கௌண்ட்டுக்கு போகுது காசு, இது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான ப்ரூஃபும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட்டையும் எடுத்து வைக்கிறார் பவன் கல்யாண் அவர்கள். இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கப்படுறது. என்னென்னா, திருப்பதிக்கு வரவங்க ஹுண்டியில் எல்லாமே அவங்களுக்கு காணிக்கையாக வேண்ட எல்லாத்தையுமே போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி போடுவாங்க, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி சாமி பேரில் போடுவாங்க, இல்லை 5,000 10,000 1 லட்சம் 1 கோடி 2 கோடி அப்படியே கோல்டுலாம் அப்படி கொட்டி கிடக்கும். இந்த மாதிரி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய எடுத்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி
பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டதாகவும் அதே சமயம் வந்து நிறைய அன்கவுண்டபிளில் போயிட்டதாகவும் இதை வந்து நான் கூடிய சீக்கிரம் இதையும் ஒரு எவிடன்ஸாக நான் கண்டிப்பாக கடந்த ஆட்சியில் பண்ண ஊழலை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ப்ரூஃப் வெளியில் வந்ததுன்னா இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது இனிமேல் தான் தெரிய வரும். இப்போ வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படுறது வந்து ஹிந்துயிசம் பற்றி பேசியிருக்காரு. அந்த பாயிண்ட், ஹிந்துயிசம் வந்து ஒரு பஞ்ச் பேக். அந்த பஞ்ச் பேக்கை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் உதைக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து இதே கேள்வியை வந்து நம்ம வேற எங்காவது போய் கேட்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹாஷாகவே தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு இல்லை பாலிட்டிக்ஸை கேள்வி கேட்குற மாதிரி அமையலாம் அப்படின்றது எனக்கு தெரியறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் அரசியல் அனுபவம், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் அரசியல் நடத்துகிறீங்க, எப்படி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எஸ், நான் அறிஞர் அண்ணா அவர்களோட பயோகிராஃபி படிச்சிருக்கேன், பெரியார் அவர்களோட பயோகிராஃபி படிச்சிருக்கேன், அப்புறம் முக்கியமாக வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய ஹெட்லைன்ஸில் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன், கேட்டு படித்து தெரிஞ்சிருக்கிறதுனால சிலதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை தவிர்த்து சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு வளர்ந்த நிறைய ஜஸ்டிஸான விஷயத்தை வந்து என்னோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுவும் எனக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக ரொம்ப உதவுச்சு அப்படின்ற மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. அது உண்மையாலுமே ரொம்ப ஒரு எலிகண்ட் ஆன்சராக பார்க்கப்படுது இந்த இன்டர்வியூவில். ஏன்னா இந்த சைட்லையும் சாயாமல் அந்த சைட்லையும் சாயாமல் ஒரு நேர்கோடு தராசை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த இன்டர்வியூவில். எஸ், இந்த ஒரு கொஷின் வந்து உண்மையாலுமே யாராக இருந்தாலும் ஆன்சர் பண்ணி ஆகுன்றதுக்காக உட்கார வச்சுட்டாங்க போல இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு நிறைய பட்ஜெட்டில் நிறைய ஒதுக்குனாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை தமிழ்நாடுக்கெலாம் நிறைய கிடைக்கலையே அப்படின்ற கேட்கும்போது அவர் சொன்னது அப்படிலாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க, இப்போ வந்து கரெக்டாக அதை பிஞ்ச் பண்ணி வாங்கணும், சில விஷயம்லாம் நாங்களே டெல்லிக்கு எடுத்துகிட்டு போனால் கூட நிறைய விஷயம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ அதை கரெக்டான டைமில் கரெக்டான ஆட்கள் பிஞ்ச் பண்ணி வாங்கினா நம்மளுக்கு தேவையான பட்ஜெட் ஒரு 500 crores ஆனாலும் 1000 crores ஆனாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மழுப்பி ஒரு ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இல்லை நாங்கள் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு மாதிரி போயிருக்கும் போல இருக்கு. இப்போ வந்து இந்த சைடில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி ஒரு கேள்வியும், அதே சமயம் வந்து காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அவர்களை பற்றி, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றியும் ஒரு கேள்வி கேட்குறாரு ஜேர்னலிஸ்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் வந்து நான் பார்த்ததுலேயே இல்லை கேள்விப்பட்டதுலேயே பெஸ்ட் பிஎம் அப்படின்னா அது மோடி தான், நிறைய விஷயத்தை நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக அந்த ஆன்சரையும் முடிச்சிட்டாரு. அதே சமயம் வந்து ராகுல் காந்தி அவர்களோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கேட்கும்போது எஸ், ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, ஆனால் போக போக அவர் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி அவரே டிகிரேட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டு திஸ் சைனிங் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவை ரொம்ப, அதாவது நிறைய நம்ம இன்டர்வியூ பார்ப்போம், கான்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கான்ட்ரா ஆன்சர்ஸ் வரும், ரொம்ப கான்ட்ரவர்சிக்கும் போகாமல் அதே நேரத்தில் எலிகண்ட்டாகவும் அதே நேரத்தில் நெளிவு சுழிவெல்லாம் பார்த்து ப்ராப்ளம்லாம் வராமல் நிறைய நல்லா இருந்தது இந்த இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி அந்த இன்டர்வியூ ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் டைம் வந்து அந்த இன்டர்வியூவே பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், we are not supporting anything but we are against this லட்டு இஷ்யூ. கண்டிப்பாக நாங்கள் எதுவும் வந்து வேணும்னேலாம் பண்ணல, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் த்ரெஷ்ஹோல்டு நிற்கும், அதுக்கப்புறம் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உண்மை வெளியே வரதான் செய்யும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, முக்கியமாக அந்த இன்டர்வியூ பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், see you. மறக்காம சார்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.